வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து காவேரி எங்கே நைட்டெல்லாம் எங்கெங்கே போயிருந்தீங்க அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு போனேனே காவேரி உங்கள் மாமா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சொல்லிட்டு போனீங்க அங்கேயே தங்க போகிறதா சொல்லிட்டு சொன்னீங்க நைட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க இரு காவேரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு அதெல்லாம் தெரியாது நீங்கள் இப்போவே சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே வந்து என்ன காவேரி என்ன வேணும் அப்படின்னு எதுக்கு அங்கே நைட்டு தங்குனீங்க என்ன காரணம் சொல்லுங்கள் 3 பேர் சேர்ந்து ஏதாவது அப்படின்னு என்ன காவேரி அது தொழில் செய்கிற இடம் கடை காவேரி அங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தேன் எங்கள் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்போ நான் பண்ணுவேன்ற அப்படின்னோடனே ஆமாம் உங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்றாங்க என்ன நடந்ததுங்க அப்படின்னோடனே ஏன் காவேரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் அக்கா பண்ணிகிட்ருக்காங்க பாவம் காவேரி உங்கள் மாமா அவங்க அக்காவுக்கு நிரூபிக்கணும் தன்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடுறாரு எவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து வச்சுருக்காரு தெரியுமா அவ்வளோ பெரிய ஆர்டர் யாராலையும் செய்ய முடியாது தூக்கம் இல்லாமல் செஞ்சுட்ருக்காரு நைட்டு கூட நாங்கள் கூட தூங்கிட்டோம் ஆனால் அவர் தூங்கலை தெரியுமா எழுந்து தச்சுட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது காவேரி அவர் நினச்சி அப்படின்னோடனே நிஜமாக அவங்க சொல்கிறீங்க அப்படி ஆமாம் காவேரி அவர் பாவம் இல்லை அவருக்கு எனக்கு தையல் தொழிலாம் தெரியாதுன்னு உனக்கே தெரியும்ல அதனால நான் சும்மா வந்து அவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சப்போர்ட்டுக்காக போனேன் அப்படின்னோடனே உடனே வந்து சரி காவேரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும்ல அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறா உடனே காவேரி அப்படியே வந்து இழுக்கிறாங்க கையை ஒன்றும் புரியாமல் வராரு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க என்ன காவேரி இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என் மாமாவுக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி போய் உதவி செய்கிறீங்க அவர் நைட் அங்கே தங்குறாருன்னு சொல்லிட்டு நீயும் கூட போய் தங்கியிருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க நான் கொடுத்து வச்சவன் நீங்கள் கொடுத்து வச்சவன் நான் என்ன சொல்கிறீங்க அப்படி ஆமாம் பின்ன என்ன உன் அக்கா மாதிரி இருக்கவங்க ஆளுங்க கூட எப்படி தான் சமாளிக்கிறான்னு தெரியல உங்கள் மாமா ஆனால் ஏன் பொண்டாட்டி அப்படி இல்லையே எனக்கு எந்த செலவும் வைக்க மாட்டா எனக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டா என்னை புரிஞ்சு நடந்துப்பா எனக்கு இது போதாதா இதுக்கு மேலே என்னடி வேணும் எனக்கு அதனால் நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு சரி உன் மாமா வந்து பாவம் இப்போ போய் அவருக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் முதல்ல போய் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னோடனே சரிங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜய் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறாரு இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க நைட்டு போனாருமா வரலை காலைல விஜய் கூட வந்துட்டார் ஆனால் இவர் வரல என்னன்னே தெரியல மாம் அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்ன பண்ணிகிட்ருக்காரு ஏது பண்ணிகிட்ருக்காரு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க நம்ம வந்து குமரன் வந்து வீட்டுக்கு வராரு வந்தோடனே வந்து பார்த்துருக்காங்க முறை எங்கே போயிருந்தீங்க நைட்டெல்லாம் என்னக்கங்க இப்படிலாம் பேசுகிற நைட்டு நான் தான் சொன்னேன்ல கடையில் வேலை இருக்க கடையில் தான் தங்க போகிறேன்னு நீங்கள் கடையில் தான் தங்குனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் தேவையில்லாத வேலை நிறைய பண்ணுவீங்களே யார் கூடாது சேர்ந்து ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு என்னக்கங்க இப்படிலாம் பேசுகிற நான் அப்படிலாம் பண்ணல கங்கா நான் கடையில் தான் இருந்தேன் கங்கா வேலை கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு வளகாப்பு வேறு வச்சுருக்கோம்ல அதனால தான் கங்கா இப்போ வேலை செஞ்சால் மட்டும் அப்படியே காசு வந்து கொட்டிட்டு போகுது அப்படின்றாங்க ஏங்கங்க இப்படி பேசுகிற ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நானும் பார்த்துட்ருக்கேன் அவர் மேலே எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கேன் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குரலை கொடுக்குறாங்க நம்ம சாரதா உனக்கு என்ன தெரியும் ஜாக்கெட் தைக்கலை உங்களுக்கு தெரியும்ல இந்த வளகாப்புக்கு 4 கிழமை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இன்னும் நீங்கள் ஜாக்கெட் தைக்காமல் இருக்கீங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தைக்க வேணாவா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் யார் தப்பாடணுன்னு நான் தச்சு தரேங்கங்க எங்கங்க அப்படிலாம் யோசிக்கிற நான் தச்சு தர மாட்டேனா இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது வளகாப்புக்கு நாளே கிடையாது அதனால் என் ப்ளவுஸை உடனே தைச்சி எனக்கு சாயந்தரமே வேணும் அப்படி வரலன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க என்ன கங்கா இப்படி மிரட்டிகிட்டு இருக்க அவரே பாவம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறார்ல இப்போ என்ன கங்கா உனக்கு வளகாப்பு அன்னைக்கு ப்ளவுஸ் வந்து நீ நல்ல ப்ளவுஸ் போட்டு ஆகணும் அதுவும் அந்த ப்ளவுஸ் போட்டு ஆகணும் அப்பள தானே ஆமாம் அப்பள தான் அது உனக்கு ரெடியாக இருக்கும் கங்கா ப்ளீஸ் கங்கா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் கங்கா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறாரு அதை பார்த்தா கங்கா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க இவர் என்ன மதிக்க மாட்டேங்கிறாருன்னு